வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் கடையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதும் சட்னி மாதிரி சைடிஷ் ரெசிபி செஞ்சு போர் அடித்து போணுச்சுன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அரைக்க வேண்டியதில்லை, கரைக்க வேண்டியதில்லை, ஈஸியான ஒரு ரெசிபி தான். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க, தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு செய்யக்கூடிய ஒன்று, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் 1/4 கிலோ அளவுக்கு நம்ம ஊர் நாட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெருசாகவே சேர்த்துக்கலாம், இதை நம்ம கடையை தான் போகிறோம். உருளைக்கிழங்கு மீடியம் சைஸு 2 உருளைக்கிழங்க நல்லா தோலை சீவிட்டு பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 4-5 பல் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 3 இது சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி இல்லைன்னா 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2.5 தக்காளி போல் சேர்த்துருந்தேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் தனி மிளகாத்தூள் சேர்க்கலை, ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சேர்க்கலை. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு இதுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன், கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு தண்ணி முழுகிற அளவெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க, ஒரு 3/4 அளவு தான் ஊற்றணும். அதாவது அந்த காய்கறியிலேருந்து கொஞ்சம் 3/4 அளவு. நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா இந்த ரெசிபி ரொம்ப தண்ணியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் கெட்டித்தன்மையோடு சாப்பிட்றப்ப தான் நல்லாயிருக்கும். தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிட்டு பாருங்கள், நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் விரல் வச்சு, அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப முழுக ஊற்றாதீங்க. இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. உங்கள் விசில் உங்கள் குக்கர் நல்லா விசில் வரும்னா 3 விசில், இல்லைன்னா ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. விட்டு எடுத்துட்டு தண்ணியை லைட்டாக இருத்துட்டு மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. சில பேர் இதை மிக்சியில் போட்டு அரைப்பாங்க, இது கையால் கடைஞ்சிட்டு நம்ம சாப்பிட்றப்ப தான் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கொண்டும் பாதியமாக அது கடைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி சில பேர் பிளெண்டர் வச்சுட்டு கடைஞ்சி விடுவாங்க. இந்த மாதிரி மத்து வச்சு கடையிறப்ப தான் அது 1-2 அந்த கத்திரிக்காய் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் 1-2 அப்படி கிடக்கிறப்ப அது எடுத்து ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் வாயில் சாப்பிடும்போது. இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க, பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை புட்டு போட்டிருக்கேன். கருவேப்பிலை தாளிப்பு இந்த மாதிரி கொடுங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சின்ன ரெசிப்பியாக இருந்தாலும் அதுக்கு தாளிப்பு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்போ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த கத்திரிக்காய் கடையில் இதில் எடுத்து கொட்டிக்கலாம். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ஒரு அடுப்பில் இட்லியை ஊற்றிட்டு இல்லை தோசை ஊற்றிக்கிட்டே கூட இந்த ரெசிபி செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான ரெசிபி. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா சூப்பரான கத்திரிக்காய் கடையல். பஞ்சு மாதிரி இட்லி, மொறுன்னு தோசை, 2க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது மிளகு பொங்கலுக்கு கூட இதை நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இப்போ காலையிலே மிளகு பொங்கல் செய்கிறீங்க, நான் சாம்பாரெல்லாம் செய்ய டைம் இல்லை அப்படின்னா கூட இந்த கத்திரிக்காய் மசியல் கடையில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். தாளித்து கொட்டி ஒரு கொதி வந்தோடனே டக்குன்னு இறக்கி நம்ம இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்றப்ப பக்காவாக இருக்கும். சில டைம் நமக்கு போர் அடிக்கிறப்ப சில சமையல்லாம் நமக்கு ரொம்ப நேரம் செய்ய அலுப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் கடையல் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் பொழுங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதேமாதிரி ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது, ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்ட ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.